மதுரை அருகே டங்ஸ்டன் கனிம நிறுவனத்திற்கு எதிராக கிராம மக்கள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தில் 7 மலைகளை உள்ளடக்கிய பகுதி பல்லுயிர் வாழும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு வனத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தற்போது வேதாந்தா நிறுவனத்தின் கிளை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார 50க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 3ஆம் கட்டமாக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் பங்கேற்றனர். மாநில அரசு இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். இதோடு அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. நாங்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்த இடத்தில் அந்த அரசாங்கம் இதை எடுத்துக்கொண்டு மக்களை பூரா பாதிக்க வைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி மக்கள்களெல்லாம் பாதிக்காம மக்கள்களை கஷ்டப்படுத்தாமல் மக்கள்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு உறுதுணையாக இருந்து இதை வழிவகுக்கும் மொழிய மக்களை கஷ்டப்படுத்தி இதைத்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இதை செயல்படுத்தக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறகு வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம். கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 3வது கட்டமாக வல்லாளப்பட்டியில் உள்ள வெள்ளி மலையாண்டி கோயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டோட்டலாக போயிடும். ஸோ வாட்டர் தான் ஒரு ஹியூமன்ஸோட பேசிக்ஸே. இப்போ மதுரை அழிஞ்சிச்சுன்னா அடுத்து மதுரையை சொல்லுவாங்க, அடுத்து சேலம், திண்டுக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அழிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ டோட்டல் தமிழ்நாடு எஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டுறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே அந்த அரட்டாப்பட்டி ஒட்டி இந்த வளால்பட்டி இந்த மலைகளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இத்தனை ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இத்தனை தலைமுறைகளை பார்த்த நாங்கள் தலைமுறை இப்போ எத்தனாவது தலைமுறை 10வது தலைமுறையாக இருப்போம். இப்படி நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு போவோம். இதுதான் எங்களோட அடையாளமே. இதை விட்டு கொடுத்துட்டு எங்களால் போக முடியாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கான அல்டர்னேட்டிவ் என்னவோ அதை பார்க்கணும். ஸோ இத்தனை மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது. போராட்டத்தில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான், தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு, மேலூர் வர்த்தகர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.